Welcome to Siddhantham Learning. In this video, we are going to solve NCERT Class 10 Maths Chapter 1 Real Numbers Exercise 1.1 Question 1 with a very simple step-by-step explanation. Let's begin. What's the question? Express each number as a product of its prime factors. Numbers கொடுத்திருக்காங்க ஒவ்வொண்ணா சால்வ் பண்ணலாம். 140 ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்மாலஸ்ட் prime number 2 ஆல டிவைட் பண்ணுவோம். 2 ஆல டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 7 2s are 14 0 again 2 ஆல டிவைட் பண்ணும்போது 3 2s are 6 5 2s are 10 இத 5 ஆல டிவைட் பண்ணலாம். so 7 5s are 35. so 140 நம்ம எப்படி எழுதலாம்? இதுக்கு என்னென்ன prime factors கிடைச்சிருக்கு? 2 into 2, that is 2 square into 5 into 7. இதுதான் 140 கான prime factors. Second subdivision என்ன நம்பர் கொடுத்திருக்காங்க? 156. 156 அதே மாதிரி டிவைட் பண்றோம். 2 ஆல டிவைட் பண்ணும்போது 78 வருது. நெக்ஸ்ட் 2 ஆல டிவைட் பண்றோம் 39. 3 ஆல டிவைட் பண்ணும்போது 13 3s are 39. 13 ஆல தான் டிவைட் பண்ண முடியும். so 156 ஓட prime factors 2 square into 3 into 13. next subdivision 3 3825. so நம்ம the smallest value ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 2 ஆல போட முடியாது because it is an odd number. so 3 ஆல நம்ம டிவைட் பண்றோம். பண்ணும்போது 1 3 is 3 2 3s are 6 balance 2 22 7 3s are 21 5 3s are 15. next 3 ஆல இதே மாதிரி டிவைட் பண்றோம். நமக்கு 425 கிடைக்குது. இதை வந்து 3 ஆல டிவைட் பண்ண முடியாது. ஸோ 5 ஆல டிவைட் பண்ணி பார்க்குறோம். கண்டிப்பாக டிவைட் ஆகும், ஏன்னா லாஸ்ட் நம்பர் 5 இருக்குது. ஸோ இதே மாதிரி டிவைட் பண்ணிட்டு வரும்போது நமக்கு என்ன ஃபேக்டர்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். 1 5 is 5 7 5s are 35. ஸோ 3825 equal to 3 square 5 square into 17. 3825 இதோட ஃபேக்டர்ஸ் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, fourth subdivision 5005. இது 5 ஆல டிவைட் ஆகும். ஸோ நம்ம போடுறோம் 1001. இப்போ இது 7 ஆல டிவைட் ஆகும் 143. இது 11 ஆல தான் டிவைட் ஆகும் 13 into 1. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு இது ஈஸியாகவே புரியும். ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். இது ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 7429. இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஈஸியாகவே போட்டுடலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஒவ்வொரு ப்ரைம் நம்பராக ட்ரை பண்ணி பார்த்து அடுத்தது போடுங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஸோ டேரெக்டாக இங்கே போட்டிருக்கேன். ஸோ நம்ம வந்து இதை எப்படி டிவைட் ஆகும்னு பார்க்கும்போது 17 19 23 இதுதான் அதோட ஃபேக்டர்ஸாக கிடைக்குது. நீங்கள் வந்து 2லேருந்தே செக் பண்ணிவிட்டு வாங்க. 2 3 5 7 இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு எது ப்ரைம் ஃபேக்டர்ஸ் இங்கே வரும் அப்படிங்கிறத ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஃப் யூ ஃபவுண்ட் திஸ் வீடியோ ஹெல்ப்ஃபுல், ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு Siddhantham Learning. Stay tuned for more Class 10 Maths Aptitude, Reasoning and GK videos. See you in the next one.